அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 5/6/2026 வெள்ளிக்கிழமை வைகாசி மாதத்தோட தேய்பிறை பஞ்சமி. இந்த பஞ்சமி திதியானது இன்று இரவு 11 மணிக்கு ஆரம்பித்து நாளை முழுக்க இருக்குது. சனிக்கிழமை அதிகாலை 1:40 மணி வரைக்கும் இந்த பஞ்சமி திதியானது இருக்கின்றது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு வெள்ளிக்கிழமை, திருவோண நட்சத்திரம், பஞ்சமி திதி இருக்குது. இந்த நாளில் நாம் ஒவ்வொரு மாதமும் செய்யக்கூடிய இந்த கற்பூரவள்ளி இலை தாந்திரிகத்தை நாளைக்கு நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. மற்ற மாதங்களில் நீங்கள் தவற விட்டு இருந்தாலும் கூட நாளைய தினம் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு, அது எத்தனை மணியாக இருந்தாலும் பரவாயில்ல, 10 மணி 10:30 மணி இல்லை 11 மணி ஆயிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை அவசியம் நாளைக்கு நீங்கள் செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் அப்படிங்கிறது மாதவ மாதம், புருஷோத்தம மாதம், மல மாதம், அதிக மாதம் அப்படின்னு நம்ம அழைப்போம். ஏன் இதனுடைய பெயர் மல மாதம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. வேற பேரே கிடைக்கலையா, மல மாதம் தான் வைக்கணுமா அப்படின்னு யோசிக்கலாம். மலம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல தேவையில்லாத அசடுகளை, கழிவுகளை நீக்கக்கூடியது. அதுதான் மலமாக வெளியேறும். ஸோ நம்ம மனசுல இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் நீக்கக்கூடிய மாதமாக இது இருப்பதால் இந்த மாதத்திற்கு மல மாதம் அப்படிங்கிற ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில், இந்த புருஷோத்தம மாதம்னு சொல்கிறாங்க பாருங்க, இந்த மாதத்தில் நம்ம எந்த ஒரு சின்ன வழிபாடு செய்தாலும் மற்ற மாதங்களில் 1 மடங்கு பலன் தரும்னா, இந்த மாதத்தில் நம்ம அதே விஷயத்தை செய்யும் பொழுது 100 மடங்கு பலன் தரக்கூடியது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல தான் இந்த பதிவும், இந்த கற்பூரவள்ளி இலை தாந்திரிகம். சில பேர் இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. என்னங்க இலை பூவு வேரெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மூலாதாரமாக விளங்குவது. கோவிலில் இருக்கக்கூடிய சிலையை நம்ம சுவாமி கடவுள் அப்படின்னு நினச்சா அது கடவுள். அது வெறும் கல்லுக்கு ஏன் அபிஷேகம், ஆராதனை, அதற்கு நெய்வேத்தியம் அப்படின்னு நினச்சா அது கல்லு தான். கல் எங்கேயாவது சாப்பிடுமா? எதுக்கு நீங்கள் இவ்வளோ நெய்வேத்தியம் வைக்கிறீங்க அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது வேஸ்ட்டு தான். ஸோ நம்பினவர்களுக்கு இருப்பவர் கடவுள், அவங்கள அவர் வழி நடத்துவார். அதே போல தான் இந்த தாந்திரீகமான விஷயங்களும். அதிலும் சில விஷயங்களை நம்ம மறுக்கவே முடியாது. என்ன தான் காலம் மாறினாலும் இந்த கற்பூரவள்ளி இலைக்கு எவ்வளவு மருத்துவ குணங்கள் உள்ளதோ அதே போலவே ஆன்மீகத்திலும் இது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இந்த கற்பூரவள்ளி இலையோட வாசனையே நமக்கு அதற்கு அத்தாட்சி. எந்த ஒரு பொருளும் ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும்போது அதற்கு தனவசிய சக்தி அப்படிங்கிறது ஏற்படும். இந்த செடி நம்ம வீட்டில் இருந்து அதற்கு நம்ம தண்ணி விட்டு தினம்தோறும் தண்ணி விடும்பொழுது நம்முடைய குறைகளை அதற்கிட்ட சொன்னால் அதெல்லாம் படிப்படியாக குறையும் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. வெறுமனே நீங்கள் செடிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய கஷ்டங்களை, புலம்பல்களை, உங்களுடைய அழுகைகளை அதுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே சரியாகாது. அதுக்கு தண்ணி ஊற்றும் பொழுது ஒரு 10 வினாடியோ 15 வினாடியோ அதுக்கிட்ட நம்ம குறையெல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுடைய உடல் உழைப்பை, முயற்சியை, தன்னம்பிக்கையை விடாமல் நாளுக்கு நாள் உங்களுடைய உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக அது எல்லாம் சாத்தியமாகும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா முழுவதும் இதையே செஞ்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. இது ஒரு நாளில் ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ நம்ம இறைவனை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இந்த பொருள் கிடைச்சா இதை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா வாராகி அன்னைக்கிட்ட, அன்னையே எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, இருந்தாலும் நான் உன்னை வழிபடுறேன் அப்படின்னாலும் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்க தான் போகுது. சரிங்களா? இது கிடைச்சிது செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான் விஷயம். இந்த ஒரு கற்பூரவள்ளி இலை ஒரு 5 எடுத்துக்கோங்க. 5 அல்லது எனக்கு கிடைக்கலங்க அப்படின்னா நீங்கள் 1 கூட எடுத்துக்கலாம். மற்றவங்க வீட்டில் தெரியாமலாம் இருந்து எடுத்துகிட்டு வராதிங்க. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு, அவங்களுடைய பர்மிஷன் கேட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க. அதே போல் சூரிய உதயத்திற்கு பிறகு இதை நீங்கள் செடியிலிருந்து பறிக்கக்கூடாது. சில பேர்லாம் நைட்டு 8 மணிக்கு கமெண்ட்டில் கேட்குறாங்க, நான் இப்போ போய் பறிக்கலாமா அப்படின்ட்டு. இருக்கிற பிரச்சனையே போதும். நீங்கள் இருட்டில் போய் எதையாவது பறிக்கிறேன்னு போய் அங்கே ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சு
இருக்கிற பிரச்சனை இன்னும் ஒரு 10 மடங்கு அதிகமாகிறதுக்கு அந்த வேலையெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. அடுத்த மாதம் பஞ்சமியில் நீங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஞாபகம் இருந்து நீங்கள் பகலில் எடுத்தீங்கன்னா எடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடுங்க. வேற என்ன ஒரு தீபம் ஏற்ற முடியுமோ, ஒரு பாட்டு பாட முடியுமோ, ஒரு மந்திரம் சொல்ல முடியுமோ அதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கனாலே போதுமானது. இந்த ஒரு கற்பூரவள்ளி இலைக்கு மேலே நம்ம வைக்க வேண்டிய பொருள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கோங்க. அதற்கு மேல் ஒரு கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம். இந்த 3 பொருளுமே நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனை வரும். இந்த 3 பொருளையும் நம்ம ஒன்றாக சேர்த்து நாளை நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையிலிருந்து இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆரத்தி காமிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியிலேருந்தே நீங்கள் ஆரத்தி காமிக்க ஆரம்பிக்கலாம். 5 இலைகள்னால் நீங்கள் வட்ட வடிவத்தில் இப்படி சுற்றிலும் வச்சிடுங்க. ஒவ்வொரு இலை மேலேயும் ஒரு கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் தாங்க வைக்கணும், நார்மல் கற்பூரம் வேண்டாம். கிராம்பு உங்களுக்கு சரியாக எரியல, அது அப்படியே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதையும் பொடி பண்ணி கிராம்பு பொடியும் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் எரிய வச்சுட்டு வீடு முழுக்க கீழே மேலே எல்லா ரூம்லேயும் இதை நீங்கள் காமிச்சிட்டு உங்கள் வீட்டு ஹாலில் இதை நீங்கள் வச்சுடுங்க. அப்பையும் இன்னும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு அதை எரிய வைங்க. அந்த எரிவதற்கு முன்பு, அந்த ஆரத்திக்கு முன்பு நீங்களோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபரும் விருப்பப்பட்டாங்கன்னா அமர்ந்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கலாம். இதை நம்ம வளர்பிறை பஞ்சமியிலையும் செய்யலாம், தேய்பிறை பஞ்சமியிலையும் செய்யலாம். தேய்பிறை பஞ்சமியில் நம்ம செய்யும்போது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், வீட்டில் தேவையில்லாத விஷயங்களும் சரி, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்கள் கிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத குணங்களும் சரி, அவை படிப்படியாக நம்மை விட்டு வெளியேறும், நம்மை வீட்டை விட்டு வெளியேறும். அதே போல் இதனால் வரக்கூடிய நறுமணம் இருக்குது பாருங்கள், அது நல்ல ஒரு வசிய சக்தியை ஏற்படுத்தும். ஒரே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகள் வெளியே போவதும் நல்ல அதிர்வுகளை வசியப்படுத்துவதும் இந்த ஒரு இலை தாங்க. ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு மாதமும், நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருந்தா கூட தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு பயனளிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இதை நான் ஒவ்வொரு பஞ்சமிக்கு முன்னாடியும் நான் இதை போடுறேன். இதை தவிர நாளை நீங்கள் வாராகி அன்னைக்கு என்ன தீபம் வேணாலும் ஏற்றலாம். நிறைய பேர் தேங்காய் தீபம் தான் ஏற்றுவாங்க, நவதானிய தீபம் ஏற்றலாம். உங்களுக்கு என்ன சௌரியப்படுதோ ஏதாவது ஒரு தீபம் ஏற்றி வையுங்க. அதே போல் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் இந்த பஞ்சமி தேதி வரதால் நெய்வேத்தியமாக நீங்கள் தோல் உளுந்து இருக்குது இல்லையா, தோலோடு அந்த கருப்பு உளுந்து அதை ரெடி பண்ண வடை, நவதானிய அடை, அது மாதிரி மிளகு எல்லாம் நிறைய போட்டு நீங்கள் அந்த வடையை ரெடி பண்ணலாம். மாதுளை முத்துக்கள், அதை மாதிரிலாம் நீங்கள் தயிர் சாதம் இதெல்லாம் நீங்கள் வாராகி அன்னைக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். இதை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் நிலைவாசல்லையும் இதை நீங்கள் காமிச்சிட்டு நீங்கள் வெளியில் வச்சுடுங்க. மறுநாள் காலையில் இந்த இலைகளை நம்ம தூக்கி போட்டுடலாம். அது கருப்பாக இருக்கும், அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். ஸோ இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும். நாளைக்கு இதை அவசியம் முடிந்தவரை எல்லாருமே இதை நீங்கள் செய்யுங்க. அதே போல் எல்லாருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.